வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சோழர்களோட பிரம்மாண்டமான கோயில்களை பத்தி. இதெல்லாம் வெறும் பில்டிங்ஸ்னு நினைச்சிடாதீங்க. இது கற்களால எழுதப்பட்ட கவிதைகள். காலத்தையே ஜெயிச்சு நிக்கிற ஒரு பேரரசோட பிரம்மாண்டமான கதை. சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி டெக்னாலஜி எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 மாடி பில்டிங் உயரத்துக்கு ஒரு கட்டிடத்தை எப்படி கட்ட முடியும்? அதுவும் வெறும் கையால. கேட்கும்போதே நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல? ஆனா சோழர்கள் அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. இதோ பாருங்க, தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம். இந்த கோவில் வெறும் சாமி கும்பிடுற இடம் மட்டும் இல்ல. நாம கேட்ட அந்த கேள்விக்கான நேரடியான பதில். சோழர்களோட திறமைக்கும் அவங்களோட கற்பனைக்கும் இது ஒரு மாபெரும் சாட்சி. வாங்க, இந்த அதிசயத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்களை எல்லாம் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல சோழர்களோட மகுடமா கருதப்படுற தஞ்சை பெரிய கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். அதோட கட்டுமான நுணுக்கங்கள் என்னென்னு ஆழமா பார்க்கலாம் வாங்க. கிபி 1091ல மாமன்னன் ராஜராஜ சோழனால கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோவில் சரித்திரத்தோட போக்கே மாத்தி அமைச்சதுன்னு சொல்லலாம். இது வெறும் கோவில் இல்லங்க, ஒரு பெரிய சகாப்தத்தோட அழியாத ஒரு அடையாளம். இந்த கோவிலோட விமானம், அதாவது மெயின் டவர் இருக்குல்ல, அதோட உயரம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 60 மீட்டர். அதாவது இன்னைக்கு இருக்கிற ஒரு 20 மாடி பில்டிங் அளவுக்கு உயரங்க. நினைச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி முழுக்க முழுக்க கல்லால மட்டுமே இதை கட்டியிருக்காங்க. அவ்வளவு உயரமான அந்த கோபுரம் மொத்தம் 15 தளங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தளமும் அவ்வளவு நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளால நிறைஞ்சிருக்கு. கோயில் வாசல்லையே நம்மள வரவேற்கிறது ஒரு பிரம்மாண்டமான நந்தி சிலை. இதுல என்ன ஆச்சரியம்னா, இது நிறைய கற்களை ஒன்னா வச்சு செஞ்சதில்ல, ஒரே ஒரு கல்லுல செதுக்கப்பட்ட ஒரு கலை அதிசயம். யோசிச்சு பாருங்க, 14 மீட்டர் உயரம், 7 மீட்டர் நீளம். மனுஷனோட உழைப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. சரி, இப்ப நாம இந்த கோவிலோட கட்டுமானத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய மர்மத்தை பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? ஆமாங்க, இதுதான் இன்னைக்கு வரைக்கும் வரலாற்று ஆய்வாளர்களையே ஆச்சரியப்பட வைக்கிற கேள்வி. சுத்துப்பட்டதுல எங்கேயுமே பெரிய பாறைகளோ கல்குவாரிகளோ இல்லாத ஒரு இடத்துல இவ்ளோ பெரிய கற்களை எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? எப்படி அத வான அளவுக்கு உயரமா அடுக்கி கட்டினாங்க? அப்போ இந்த நம்பவே முடியாத சவால சோழர்கள் எப்படி சமாளிச்சாங்க? இதுக்கு ஒரு பிரபலமான தியரி இருக்கு. பல கிலோமீட்டர் தூரத்துக்கு மணலையும் மரத்தையும் வச்சு பெரிய சாய்தளங்களை, அதாவது ரேம்ப் மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த சரிவான பாதை மேல யானைகளோட உதவியோட டன் கணக்குல எடை இருக்கிற கற்களை மெதுவா மேல இழுத்துட்டு போயிருக்காங்க. இது மனுஷங்களோடையும் விலங்குகளோடையும் கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. தஞ்சை பெரிய கோவிலுங்கிறது ஒரு தனி சாதனை மட்டும் இல்லைங்க, அது ஒரு பெரிய கட்டிடக்கலை புரட்சிக்கே ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. அதோட வெற்றி ஒரு சுவாரஸ்யமான போட்டிக்கும் வழிவகுத்தது. ஆமாம், இது ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் நடந்த ஒரு போட்டி. மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கும் அவரோட மகன் ராஜேந்திர சோழனுக்கும் நடுவுல நடந்த ஒரு கட்டிடக்கலை போட்டி. தன்னோட அப்பாவோட சாதனைய மிஞ்சனுங்கிற நோக்கத்துல ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு பிரம்மாண்டமான கோவில கட்டினார். அங்க தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய சிவலிங்கத்தை, அதாவது 4 மீட்டர் உயரமுள்ள சிவலிங்கத்தை நிறுவி தன் அப்பாவோட புகழை தாண்டி நிக்க முயற்சி செஞ்சார். சரி, சோழர்களோட எல்லா கோவில்களும் இப்படி பிரம்மாண்டமா மட்டும்தான் இருக்குமா? இல்லவே இல்ல. அவங்களோட கட்டடக்கலையோட இன்னொரு பக்கத்தை காட்டுற ஒரு தனித்துவமான கோவிலை பத்தி இப்ப பார்க்கலாம். அதுதான் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில். இந்த கோவில் அளவுல கொஞ்சம் சின்னதுதான், ஆனா கலை நுணுக்கத்துல ரொம்பவே பெருசு. இதோட ஸ்பெஷாலிட்டி அதோட சைஸ்ல இல்ல, அங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லுலையும் ஒளிஞ்சிருக்கிற கதைகள்லையும் இசையிலையும் தான் இருக்கு. இந்த கோயில பாத்தீங்கன்னா குதிரைகள் இழுத்துட்டு போற ஒரு தேர் மாதிரியே வடிவமைச்சிருப்பாங்க. அதை விட ஆச்சரியம் இங்க இருக்கிற இசைப்படிகள். அந்த படிக்கட்டுல ஒவ்வொரு படியில தட்டினாலும் சாரி கா மா பா தா நீ 7 ஸ்வரங்களும் கேட்கும். இது வெறும் ஆர்கிடெக்சர் இல்லங்க, இது கலையோட உச்சம். இதுவரைக்கும் நாம பார்த்தது ஒரு சாம்பிள் தான். சோழர்களோட கட்டிடக்கலை பாரம்பரியம் தமிழ்நாடு முழுக்க பரவி கிடக்கு. வாங்க, அவங்களோட இன்னும் சில பிரம்மாண்டங்களை வேகமா ஒரு பார்வை பார்க்கலாம். சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில், அதோட தங்க விமானம் இன்னைக்கும் சூரியன் மாதிரி ஜொலிக்குது. அடுத்து மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் 23 ஏக்கர் பரப்பளவுல ஒரு சின்ன நகரத்தையே தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு. இது அவங்களோட திறமைக்கு ஒரு இன்னொரு பெரிய சாட்சி. இப்படி நாம பார்க்கிற ஒவ்வொரு கோவிலும் ஒரு மாபெரும் பேரரசோட கதையை நமக்கு சொல்லுது. இதிலிருந்து என்ன தெரியுது? சோழர்கள் வெறும் அரசர்கள் மட்டும் இல்ல, அவங்க மிகப்பெரிய கனவுகளை கண்ட தலைசிறந்த கலைஞர்கள். அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த கோவில்களை வெறும் பழைய கட்டடங்களா பார்க்கக்கூடாது. இது ஒரு நாகரிகத்தோட லட்சியம், அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்புறம் மனுஷனோட அளவற்ற திறமை. இது எல்லாத்தையும் சொல்ற ஒரு உயிரோட்டமான வரலாறு.
சோழர்கள் அவங்களோட அடையாளத்தை இந்த கற்கள்ல பதிச்சிட்டு போயிருக்காங்க. 1000 வருஷம் கழிச்சும் நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ நம்ம தலைமுறை இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் பிரமிப்பா பார்க்குற மாதிரி எதை விட்டுட்டு போக போகுது? இதை நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான்.